மாய பின்பம் நல்லா இருந்துச்சு தலைவா. உண்மையிலேயே நல்லா இருந்தது. நல்லா புதுமுகம்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சரி இப்பெல்லாம் படத்துல கதை தான் வந்து ஹீரோ ஹீரோயினியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு போனேன். கண்டிப்பா இந்த படம் அதை ஃபில்அப் பண்ணுச்சு. கதை தான் ஹீரோவும் இருக்கு, ஹீரோவும் கதை தான், ஹீரோயினியும் கதை தான், காமெடியும் கதை தான். ஸோ அப்படியே ஜாலியா போயிட்டே இருந்தது. படம் முடிஞ்சு வெளியில வரப்ப ஒரு அப்படியே ஃபீலோட வெளியில வந்த மாதிரி இருந்தது. உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். இப்ப இருக்கிற காதலர்கள்லாம் தயவு செஞ்சு இந்த படம் வந்து பாருங்க, காதல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க தலைவா. இவங்கதான் நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த 4 பேரு அந்த டீம் நல்லா பண்ணிருந்தாங்க. ஹீரோயினி நல்லா பண்ணிருந்தாங்க, அப்பா நல்லா பண்ணிருந்தாங்க, அந்த அண்ணி கேரக்டர் நல்லா பண்ணிருந்தாங்க, மியூசிக் சூப்பரா போட்டிருந்தாங்க, கேமராமேன் அந்த இருக்கிற இதை வச்சு அழகா காட்டினாரு. சூப்பரா இருந்தது. அவர் முதல் படம் எல்லாம் சொல்ல முடியலங்க. அவரு நிறைய படம் பண்ணியிருப்பாரு போல இருக்கு, அப்படிதான் நான் நினைச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க அவரோட முதல் படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிட்டு லேட்டா பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தார் தெளிவா. அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா அவர் இல்லைன்னா இப்படி ஒரு படத்தை கொடுத்திருக்க முடியாது.